சமைக்கும் போதும் குளிக்கும் போதும் மைண்ட் வைஸ் நல்லா வேலை செய்யும். இன்றைக்கி என்ன வேலை செஞ்சுருக்குன்னு பார்க்கலாமா? ரைட், பஸ் ஊட்டி இறங்கி சரி நம்ம கேம்பஸ் காட்டுவோம். என்னன்னா ஒரு ரவுண்டு பில்டிங்கை 2 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட். நம்ம ஊர்லலாம் ஒரு பாலத்தை கட்டி முடிக்கவே 10 வருஷம் எடுத்துக்கும். இங்கே 50,000 கிலோமீட்டருக்கு ஹை ஸ்பீட் ரயில்வே பாலத்தை 10 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபாஸ்டான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள ஒரு ஊரில் தான் நான் இருக்கேன். வாங்க நம்ம ஆஃபீஸை காட்டுவோம். இந்த ஆஃபீஸில் ஒரு நல்ல விஷயம், ஐடி கார்டு இல்லைன்னா உன் ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியாது. ஸோ இங்கே சாவியே தேவையில்லை. வாங்க ஐடி கார்டு எப்படி வேலை செய்தா? இங்கே வேலை செய்தா? ஓ எஸ், சரி எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஸோ என் ஆஃபீஸை பார்க்கலாமா? ஒரு சோஃபா, ஒரு டீ டேபிள், ஒரு ஒர்க் டெஸ்க், கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தூங்குறதுக்கு ஒரு பெட்டு. இப்போ நம்ம முக்கியமான வேலையே இன்றைக்கி வந்தது, செமஸ்டர் ஹாலிடேஸில் கேக் வவுச்சர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கேக் வவுச்சரை நம்ம எப்போ வேணாலும் ரீடீம் பண்ணி எடுத்துக்கலாம். 2வது மூவி டிக்கெட்ஸ். ஏன்னா நம்ம ஊரில் தான் வாரத்துக்கு மூவி ரிலீஸ் பண்ணுறோம். எந்த காலேஜுக்காரங்களாவது ஏதாவது ஒரு படத்துக்கு மூவி டிக்கெட் கொடுக்குறாங்களா? சரி, இதுக்குள்ளே எத்தனை மூவி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். 2 மூவி டிக்கெட்ஸ். சூப்பராக தான் இருக்குது. அது 3D ஆகட்டும் 2D மூவி ஆகட்டும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். சரி, இது மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம மக்கள் 4 பேர்கிட்ட போய் சொல்லணும், கற்றுக்குங்க ஜி. சரி, நம்ம வந்த வேலை இந்த 2 தான். அடுத்து என்ன பண்ணலான்னு வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நாள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். சரி, பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் பேரையும் கட்டிடுவோம். இதில் கருப்பாக ஒருத்தன் வெள்ளையாக இருக்கான் பாருங்க, பல்லு மட்டும், அது நான் தான். அதை முடிச்சுட்டு சரி ஒரு மியூசியத்துக்கு போவோம். ஏன்னா இந்த கார்டு வச்சுருந்தா கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ண ஹை லெவல் கார்டு. இதை காட்டினா எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போய்க்கலாம். அதை காட்டினதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. சரி, தலைவர் என்னமோ சொல்கிறாரு, சத்தியமாக எனக்கு புரியல. ரைட்டு விடுறேச்சா, நானும் சைனீஸை கற்றுக்கிறேன்னு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். எத்தனை ஃப்ளோர்ப்பா? ஒரு மியூசியமே 3 ஃப்ளோர் கட்டி வச்சுருக்கீங்க. என்னதான் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்குது? இப்பா இதெல்லாம் இப்போ அந்த மாதிரியே இருக்கே. ஆனால் அது பல வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. இதுதான் அந்த ஹைனான் ப்ராவின்ஸ். நம்ம ஊர் மாலத்தீவு மாதிரி இங்கே இருக்கிற ஒரே ஒரு தீவு இதுதான். அந்த தீவை ஸ்க்ரீனில் காட்டுறாங்க 360 டிகிரியில். எப்பா என்ன ஒரு, இது என்ன ஒரு நேஷ்னல் மியூசியமா இல்லை ஒரு இன்னோவேஷன் உள்ள ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிஸ்பிளேவான்னு எனக்கு தெரில. 2ம் கலந்த ஒன்று. ஆனால் இதுக்கு பேர் இந்த ப்ரொவின்சியல் லெவலில் இருக்கிற ஒரு மியூசியம். அதை பார்க்க தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு ஸ்க்ரீன் பார்த்துருப்போம், 2 ஸ்க்ரீன் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்னென்னா 4 பக்கமும் ஸ்க்ரீன். இங்கே இந்த மியூசியத்துக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்கணுன்னா சுற்றி பார்க்கணுன்ற மாதிரி தான் ஸ்க்ரீனில் படம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத காட்டினாங்க. ஏன்னா ஐலாண்டுன்றதுனால போட் மட்டுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம கிளம்புவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன,